அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய் புகைப்படத்தின் கீழ் அமர்ந்து பணியாற்ற நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் மறுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தின் கீழ் அமர்ந்து பணியாற்ற நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் மறுத்ததாக புகார் எழுந்திருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல்வர் படத்தின் கீழ் உள்ள இருக்கையை விட்டு திடீரென வேறு இடத்திற்கு மாறியிருக்கிறார் நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இப்ப முதலமைச்சர் படத்தின் கீழ் அமர்ந்து பணியாற்ற மாட்டேன் என்று மேயர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? நிஷ்மா பூர்ணிமா, திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் புகைப்படத்திற்கு கீழே அமர்ந்து பணியாற்ற வருவாமல் இருப்பதாக நெல்லை மேயர் ராமகிருஷ்ணன் தனது அறிக்கையை திடீரென மாற்றியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் அலுவலகத்தில் தற்போதைய உள்ள முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயின் படங்களை மாற்றுவதற்கு பல்வேறு போராட்டத்திற்கு பிறகுதான் அவருடைய அறையிலேயே அந்த படம் என்பது மாற்றினார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் உள்ள நிர்வாகிகள் திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டார்கள். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் தமிழகத்தோட முதலமைச்சரோட படம் என்பது பொருத்தப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் அந்த விதியை மாறி திருநெல்வேலி மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மேயர் அலுவலகத்தில் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் படத்தை புறக்கணித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அருகில் அந்த தமிழக முதலமைச்சரின் ஜோசப் விஜயின் புகைப்படம் என்பது அங்கு மாற்றப்பட்டது. அதற்கு அருகிலேயே முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி படமும் அதே போல ஸ்டாலின் படமும் பொருத்தப்பட்டிருந்தன. ஆனால் இருந்த போதிலும் பல்வேறு நெருக்கடிக்கு பிறகு அந்த படங்கள் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டதற்கு தொடர்ந்து ராமகிருஷ்ணன் தொடர்ந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக முதலமைச்சரின் படத்திற்கு கீழே அமர்ந்து தங்களுடைய பணி செய்ய விரும்பவில்லை எனவும் கூறப்படுவதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி உள்ளது. இதனால் அந்த தமிழக முதலமைச்சரின் புகைப்படத்திற்கு கீழே அவர் அமர்ந்து தங்கள் பணி செய்யாமல் அதன் அருகிலேயே ஒரு நேரடியாக ஒரு சேரை அமைத்து அந்த பகுதியில் அமர்ந்து தன்னுடைய அந்த இருக்கையில் அமர்ந்து பணிகளை செய்து கொண்டு வருவது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் அந்த வீடியோ என்பது பரவலாக வெளியாகி உள்ளது. ஆனால் இருந்த போதிலும் சற்று முன் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணனை நம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டோம். என்னதான் தமிழக முதலமைச்சர் படத்திற்கு கீழே அமர்ந்து தன்னுடைய பணிகள் செய்வது தவிர்க்கப்பட்டு வருவதாக கூறப்படுவது தொடர்பாக அவரிடம் கேள்வியை எழுப்பிய போது அவர் நான் அப்படியெல்லாம் இல்லை, இது தவறான தகவலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த பகுதியில் இருந்து எனக்கு நெருங்கிய நண்பர்கள் வந்ததன் காரணமாக நான் அதன் அருகில் உள்ள ஒரு இருக்கையில் அமர்ந்து அவரிடம் பேசிக் கொண்டு இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஊடகங்களில் இது போன்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருவதாகவும் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் சற்று முன் நம்மிடம் தெரிவித்துள்ளார். இது போல ஒரு பெரிய பரபரப்பாக இருக்க சொல்லக்கூடிய இந்த சம்பவத்திற்கு உண்மையிலேயே அவர் தமிழக முதலமைச்சர் படத்திற்கு கீழே அமர்ந்து தங்கள் பணி செய்ய விரும்பவில்லையா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது அவர் மனம் திறந்து பேசினால் மட்டும்தான் வெளியே வரும் என்பதும் கூறப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.